வணக்கம் மக்களே, வெல்கம் டு என்ன நான் செய்வேன் உன்னோட சேர எபிசோட் 69 அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்ற டைம் எபிசோட் 68 ஃபுல் ரிவ்யூ தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குருக்கு ரியா மேலே பலமான ஒரு டவுட் உருவாயிடுச்சு. அவங்க தான் அவங்க கூடவே இருக்காங்க. சில டைம்ஸில் அவங்கள பற்றி எல்லாமே எடுத்து சொன்ன விஷயம், மற்றபடி இவங்க அவங்கள பற்றின அட்வைஸ் பண்ணது, இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒன் பை ஒன்னாக இப்போ அப்படியே நினச்சி பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ நம்ம பிரச்சனை இத்தனை நாளாக யாருமே நம்ம கூட 2 பேர் இருந்தபோது அந்த பிரச்சனை ஒரு நைட்டோடு இருக்கும், காலையில் ஓரளவுக்கு செட் ஆகிடும், நம்ம ரெக்கவர் ஆகிடும். ஆனால் அந்த பிரச்சனை இன்றைக்கி என்னடா இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கா அப்படின்னு ஒரு டவுட்டும் வந்துச்சு. இந்த விஷயத்தை பிரபா கிட்டே போய் சொன்னாங்க. பிரபாவும் பார்த்தீங்கன்னா சில சஜஷன் எல்லாமே கொடுத்தாங்க. இவன் கண்டிப்பாக கையில் யாரோ ஒருத்தரோட பேச்சை கிட்ட தான் இந்த மாதிரி எல்லாமே அவங்க நடந்துகிட்ருக்காங்க. அது யார் என்ன அப்படின்றத மட்டும் நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லவும், நம்ம குருவுக்கு அது யாராது அப்படின்னு ஒரு டவுட்டுமே சரியாக வரல. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா அவர் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ புதுசாக யாரோ நம்ம இதுக்கு வந்திருக்காங்க, அது யாரா அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது தான் இந்த ரியா வந்த பிறகு தான் நமக்குள்ளே பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இதுக்கு ஒத்த இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ரியா தான் பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன். அப்போ ரியாவை கண்டிப்பாக நம்ம விசாரிச்சாகணும். அப்படி இல்லைன்னா இவளை முதல்ல இந்த வீட்டை விட்டு நம்ம துரத்துனோம்னா தான் நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஏன்னா நம்ம 2 பேர் இருந்தபோது நமக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் வந்தது இல்லை கையல். ஆனால் இந்த ரியா வந்தா பார்த்தியா, அதுக்கப்புறம் தான் நமக்குள்ளே இந்த பிரச்சனையே வர ஆரம்பிச்சிச்சு. அப்படியே நமக்குள்ளே பிரச்சனை வந்தாலுமே நம்மளே நமக்குள்ளே வச்சு பேசி தீர்த்துப்போம். ஆனால் இப்போ பாரு இந்த பிரச்சனை எங்கே போயிருக்குன்னு நல்லா உனக்கு புரியுதா? ஆனால் குருவும் கொஞ்சம் அப்போவே கொஞ்சம் யோசித்து பேசியிருக்கணும். ஏன்னா அவங்க கையில் தான் பேசுனாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்ன உடனே கையோட நம்பரை காட்டுங்க அப்படின்னு அப்போவே கேட்டுருந்தாருன்னு வைங்களேன். இவங்க போயிட்டு வீட்டில் சண்டை போட்டிருக்க அவசியமே இருந்திருக்காது. அந்த நம்பரை வச்சு மறுபடியும் பிரபா கிட்ட ஐடியா கேட்டு ஸோ நம்ம போய் கண்டுபிடிச்சிருக்கலாம் யாரோட நம்பர் என்ன நம்பர் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கடைசி நேரத்தில் கண்டுபிடிச்சிருக்காரு நம்ம குரு. சரி, இதுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி கையில் வேறு ரொம்பவே கோவப்படுத்தியாச்சு. இப்போ சமாதானப்படுத்தணும். ஆல்ரெடி இவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஆமாம் அப்படின்ற அளவுக்கு போயிட்டாங்க. நான் உன்னை விட்டு போகிறதுக்காக சென்னைக்கே வந்தவங்க கூடவே வந்தேன் அப்படின்னு பேசின உடனே தான் நம்ம ஆள் உடஞ்சே போயிட்டார். இனிமே அவரை பற்றி புரிஞ்சுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ முதல்ல இந்த ரியாவை வீட்டை விட்டு துரத்தணும். அதுக்கப்புறம் அந்த குறிக்கார அம்மா சொன்னது பார்த்தீங்கன்னா, நீ யாரை சேர்த்துறமோ அவங்கள கரெக்டாக இது பண்ணால் ஓகே. ஆனால் நீ உன்னுடைய முடிவை தப்பாக எடுத்துட்டுனா உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதுக்காக ஏங்குனியோ அது உன்னை விட்டு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மா. அது கூட சரியாக புரிஞ்சிக்காமல் இவங்கள வீட்டுக்குள்ளே சேர்த்து இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை இப்போ இருக்காங்க. ஒரு வகையில் குரு விட்டு பிரிஞ்சு போகிற நிலமையில இப்போ கையில் இருக்காங்க. ஸோ கையில் அவங்க ஏங்கியிருந்த அந்த பாசத்துக்கு எந்த ஒரு மதிப்புமே இல்லாமல் இப்போ போயிருமோ நான் நினைக்கிறேன். அதுக்குள்ளே குரு எல்லாத்தையும் சரி பண்ணி இதுக்கெல்லாம் மொத்த காரணம் இவ தான். இவ யார், இவரோட பேக்ரவுண்ட் என்ன எல்லாம் வெரிஃபை பண்ணு. நீ அங்கே மல்லிகாவுக்கு ஃபோன் பண்ண நான் சொன்னேன். அதான் அந்த ஃபோன் நம்பர் எடுத்து வெரிஃபை பண்ணும்போது அந்த ஃபோன் நம்பர் ஒரு நார்த் இந்தியன் நம்பராக இருக்குது. ஆனால் ஃபோன் பண்ணும்போது அந்த ஃபோன் நம்பர் நாட் ரீச்சபிள் அப்படின்னு வருது. அப்படின்னா இது நமக்குள்ளே யாரோ சுற்றி தான் இந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க. என் பக்கம் இருந்து என்னுடைய வீக்காகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் நீ பேசும்போது உன்னுடைய வாய்ஸ் யாரோ ரெக்கார்ட் பண்ணி தான் இந்த ஒரு விஷயத்த செஞ்சுருக்காங்க கையில் அப்படின்னு ப்ரூவ் பண்ணால் மட்டுமே அதுக்கப்புறம் அப்போ கூட இருக்கிறவங்கள கண்டிப்பாக சந்தேகப்படுத்துக்கிற வாய்ப்பு இருக்குது. அங்கே ரியா இருந்த அசால்ட்டாக எனக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு கையை தூக்கிடுவாங்க. என்ன தான் அவங்க கையை தூக்கினாலும் குருக்கு ஒன் டைம் ஒருத்தர் மேலே ஒரு டவுட் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அது கடைசி வரைக்கும் போகவே போகாது அப்படின்றது அங்கே ரியாவுக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். ரியா ஒரு பணத்துக்காக ஆசைப்பட்டு ஒரு காதல் ஜோடி பிரிக்க வந்திருக்காங்க. ஆனால் அது எவ்வளோ பெரிய பிரச்சனையில் போயிட்டு அங்கே ரியாவுக்கே முடிக்கும் அப்படின்றது அவங்க போக போக தெரிஞ்சுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னென்னா சரி உன்னோட சரி எபிசோட் 68 ஃபுல் வீடியோவை நீங்கள் பார்க்கலான்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதோட ஃபுல் ரிவ்யூ நம்ம இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணிக்கலாம். குரு படுத்துட்டு இருக்கும்போது ரியா கமக்காவும் அங்கேருந்து அவர் ஃபோனை எடுத்துக்கிட்டாங்க. அதில் மல்லிகாவோட ஃபோன் நம்பரை நோட் பண்ணிக்கிட்டாங்க. அதான் ஃபோனை அங்கேயே வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே தெரியாத மாதிரி போயிட்டாங்க. ஸோ உடனே அடுத்து பிளானை போடுறதுக்கு இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு ஃபோன் பண்ணி இன்றைக்கி ஆஃபீஸ் லீவு எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணிவிடு, முக்கியமாக கையில் வரக்கூடாது, ஏன்னா அப்போ தான் என்னோடய பிளானை நான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன உடனே என்ன எதுக்காண்டி அப்படின்னு கேட்ட உடனே அதெல்லாம் நீ எதுக்கு உனக்கு இன்றைக்கி ஆஃபீஸில் லீவ் விட மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க.
உடனே பார்த்தீங்கன்னாக்கா கையல்கிட்ட போயிட்டு இன்றைக்கி ஆஃபீஸ் லீவாமே மெசேஜ் போட்டிருந்தார் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும். எனக்கு எதுவும் மெசேஜ் வரலையா அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு மெசேஜ் வரும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து மெசேஜும் வந்துடுச்சு. ஆஃபீஸ் வந்து இன்றைக்கி லீவு அப்படின்ட்டு. நம்ம குரு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி நைட்டு வேறு செம்மையாக சண்டையாக வெளியே வேறு படுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னாக்கா நான் உன்னை டெய்லி நானே கூட்டிகிட்டு வந்துடுறேன், ஒன்றும் பிரச்சனை ஆல்ரெடி நம்ம வந்து சண்டை நிறையவே போயிடுச்சு. இனிமேல் ரியாவை வந்து நீ ஆட்டோவில் போக சொல்லிடு. ஏன்னா அவள் தனியாக ரூம் எடுத்திருந்தா கூட ஆட்டோவில் தானே போயிருந்துருக்கணும். ஸோ நான் இனிமேல் வந்து நானே கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும். என்ன இவ்வளோ நேரம் நான் பேசியிருந்தேன் அங்கே ஒளிஞ்சிருந்து கேட்டுன்னு தானே இருந்தேன். இன்றைக்கி தான் ஆஃபீஸ் தானே லீவு, நீ எதுக்கு கேட்குற மாதிரி வந்து கேட்டுட்ருக்கியா அப்படின்னு வந்து கொஞ்சம் மூஞ்சில் அடித்த மாதிரி வந்து பேசிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து குரு பார்த்தீங்கன்னாக்கா சரிடா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கிளம்பிட்டாங்க. இங்கே நம்ம ரியா வந்து ஃபோன் நம்பர் எடுத்தாங்களே, ஸோ இன்னொரு நார்த் இந்தியனுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ ஃபோன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா எல்லா விஷயத்தையும் வந்து பேசுகிறாங்க. இவங்க ஆல்ரெடி யாராச்சும் பிரிக்கணும்னா இந்த ஆளை வச்சு தான் பிரிச்சுப்பாங்க போல். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய வாய்ஸ் மாதிரியே வந்து பேசி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள வந்து டைவர்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னாக்கா இப்போயும் வந்து பிளானை வந்து போட்டிருக்காங்க. என்ன மேடம் நீங்கள் இவ்வளோ நாள் ஃபோன் பண்ணவே இல்லை, என்ன விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் விஷயம், பேமெண்ட் மட்டும் கரெக்டாக வந்துட்டோம் மேடம் அப்படின்னு சொன்ன உடனே ஓகே சரி நீ என்ன பேசணும் ஏது பேசணும் அப்படின்றத நான் வாய்ஸ் நோட்டாக போட்டுறேன். அந்த பொண்ணோட பேர் வந்து கைலண்ட்ன்ற பேரில் தான் நீ பேசணும். நீ பேச போகிற ஆள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மல்லிகா. ஸோ நான் என்னென்ன பேசணுமோ அது எல்லாத்தையும் நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி நான் அனுப்பிச்சுட்றேன். அதே நீ வந்து அங்கே பேசுகிற அப்படின்னு சொன்ன உடனே அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா அவனை எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வந்து ரெடி பண்ணி வந்து வச்சுருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மல்லிகாவுக்கு வந்து காலையிலேயே வந்து ஃபோன் வருது. ஸோ இவங்க கடைக்கு வந்து முன்னாடியே வந்து வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் ஃபோன் வந்ததும் நான் கையில் பேசுகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீயே அந்த வேலையை விட்டு நீ வந்து இங்கே துணி கடையில் வந்து வேலை செஞ்சுட்ருக்க அப்படின்னு வந்து கேட்கவும், அங்கே என்னுடைய பாஸு இருக்கான் இல்லையா, ஸோ அவன் வந்து என்னை அடிச்சிட்டான், அதனால தான் நான் அந்த வேலையை விட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் குரு வந்து என்னை கூட்டிகிட்டு வந்து இந்த ட்ரெஸ் ஷாப்பில் வந்து சேர்த்துக்கிட்டாப்புல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் உனக்கு வேறு இடத்துல வேலையே இல்லையா, இங்கே தான் வந்து நீ வேலை செய்யணுமா அப்படின்னு கொஞ்சம் இதுவாக ரக்கடாக வந்து பேசுகிற மாதிரியே வந்து பேசிகிட்டு இருக்கான். ஏன்னா இது எல்லாமே இந்த நார்த் இந்தியன் பேசின வாய்ஸ் தான். ஆனால் அது தெரியாமல் கையில் தான் பேசுகிறாங்க அப்படின்னு மல்லிகா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கோவப்படுறாங்க. என்ன செய்ய, உடனே நீ அந்த இடத்த விட்டு வெளியே கிளம்பு, இல்லைன்னா நான் குருவை கூட்டிகிட்டு வந்து உன்னை வெளியே தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து பேசி ஃபோனையும் கட் பண்ணுறாங்க. மல்லிகா உடனே பார்த்தீங்கன்னாக்கா என்னடா இவங்க இப்படி பேசுகிறாங்க, அப்போ நம்ம இங்கே வந்து தப்பு போல், நம்ம போயிடலாம் அப்படின்னு வந்து வெளியே கிளம்பும் போது தான் கரெக்டாக வந்து குரு வந்து உள்ளே வந்து என்ட்ரி ஆகுறாங்க. என்ன மல்லிகா எல்லோரும் முன்னாடி நீ தான் வந்துட்டு போகல, எங்கே பிரபா எங்கே அப்படின்னு கேட்கும்போது இன்னும் அவர் வரல. நான் சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எதுக்கு நீ கிளம்புற, என்ன உடம்பு சரியில்லையா என்ன அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போயே நீ வெளியே போகிற அப்படின்னு கேட்ட உடனே கையில் தான் ஃபோன் பண்ணி என்னை இந்த இடத்துல வந்து வேலைக்கு வந்து சேர்த்து விட்டது எதுக்காக நீ வந்து இங்கே இருக்க, இல்லை நீ வெளியே போ, இல்லைன்னா உன்னை வச்சு நான் வெளியே தள்ளிடுவேன் அப்படி இப்படின்னு இது பண்ணாங்க. எனக்கு பிடிக்கல அதனால் நான் போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கையில் எதுக்கு நீ ஒன்றை போக சொல்ல போகிறா அப்படின்னு வந்து கேட்கும். அது எனக்கு என்ன தெரியும், அவங்க தான் ஃபோன் பண்ணி வந்து என்கிட்ட வந்து பேசுனாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு எந்த ஒரு டவுட்டுமே வந்தாலுமே பார்த்தீங்கன்னா அப்போவே நம்பர் வாங்கி பேசாமல் மனுஷன் வீட்டில் போயிட்டு வந்து வாங்கி பேசியிருக்காப்புல. அதாங்க பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. சரி கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா எதுக்காக கையில் வந்து இவர்கிட்ட வந்து பேசியிருப்பாங்க அப்படின்னு வந்து டவுட்டு வந்து இவங்கள இங்கே விட்டுட்டு இவர் வந்து நேராக வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து போய் ஃபோன் பண்ணி வந்து பேசுகிறாங்க. அப்படி ஃபோன் பண்ணி வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே தானே ரியா இருக்காங்க. இவங்க வந்து கையில் வந்து குளிக்க போயிருக்காங்க என்னவோ தெரியல. ஸோ அந்த சமயத்தில் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. என்ன எதுக்காக நீ வந்து மல்லிகா வந்து வேலையை விட்டு போக சொல்கிற அப்படி இப்படின்னு வந்து பேசும். குரு நான் ரியா பேசுகிறேன், என்ன பேசிகிட்ருக்கீங்க பாட்டுக்கு அப்படிங்க அதெல்லாம் ஒன்றும் ரியா சரி கையில் எங்கே போயிருக்காங்க, ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்களா, குளிக்க போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அவங்க இதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணலாம் மல்லிகாவுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதான் தெரியல, இப்போ சார்ஜ் போட்டுட்டு போயிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு வேளை ஃபோன் பண்ணியிருந்தாலும் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வந்து இவங்கள வந்து அடிச்சு விட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எதுக்காக நீ அங்கேருந்து பேசிகிட்ருக்கீங்க, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நேரில் வந்து பேசிக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே குரு வந்து யோசிக்காமல் அவர் பாட்டு வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சத்தம் போடுறாங்க. நீ எதுக்கு வந்து மல்லிகா வந்து வேலையை விட்டு போக சொன்ன அப்படின்னு வந்து கேட்கவும், நான் எதுக்கிட்ட அவங்கள வந்து போக சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ தான் சொல்லியிருக்க, எனக்கு மல்லிகா தான் சொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் நான் எதுக்கிட்ட அவளுக்கு ஃபோன் பண்ண போகிறேன் அப்படி இப்படி வந்து கொஞ்சம் பேச்சு வந்து வேறு மாதிரி வந்து போயிட்டுருக்கு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா
அவங்க வந்து அவங்கள பழைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி ரியா வேறு அவங்களுக்கு கொஞ்சம் ஏற்றி விட்ருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே பார்த்தீங்கன்னாக்கா இவங்களும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு தான் நான் அப்போவே நினச்சேன், அவளை நம்பி நான் இத்தனை நாள் பார்த்தீங்கன்னாக்கா உன்னை நம்பி நான் இருந்தேன். ஆனால் இப்போ தான் புரியுது, நான் ஏன்டா உன் கூட வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம குருவோட மனசு அப்படியே உடஞ்சி போகுது. என்னடா இவ இப்படி பேசிட்டாலே அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து ஃபீலிங்ஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம குரு வேறு எதுவுமே பேசல. அவர் பாட்டுக்கு நேராக பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுறது எது பண்ணுறது தெரியாமல் வண்டி எடுத்துகிட்டு அவர் பாட்டுக்கு வந்து கிளம்பிட்டாங்க. அப்படி போனவர் பார்த்தீங்கன்னாக்கா கடைக்கு தான் போகிறாங்க. என்ன இப்படி வரீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை கையில் ஏதோ மல்லிகைக்கிட்ட ஏதோ பேசியிருக்கா, வேலையை விட்டு போக சொல்லியிருக்கா, என்ன ஏதுன்னு அப்படின்னு ஒன்றுமே புரியல. எனக்கு அந்த மாதிரி ஒரு மாதிரியாக இருக்குது. ஆனால் கையில் வந்து அந்த மாதிரி பேசுகிற பொண்ணு இல்லை தானே அப்படின்னு வந்து பிரபாவும் சொல்லும்போது, ஆமாம் அப்படியெல்லாம் பேச மாட்டா, என்ன தான் நடக்குது, என்ன ஏது நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு கேட்கும்போது, அம்மா பிரபா வந்து யார்கிட்ட சொல்லி தான் இந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு பிரபா சொல்லவும், ஆமாம் அப்படி தான் நடக்குது போல் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. சரி இது என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி நீ மல்லிகை கிட்ட போயிட்டு அந்த நம்பர் என்ன பார்த்தியா அப்படின்னு கேட்கும். அவர் யோசிச்சு வந்து போய் மல்லிகை கிட்ட வந்து ஃபோனை வாங்கி அந்த நம்பர் என்ன வந்திருக்கோ அதை நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் தான். ஆனால் இது மல்லிகையோட ஓகே மல்லிகா ஃபோன் பண்ணி, ஆனால் இது கயலோட நம்பரே கிடையாது. இது கயல் தான் ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிகா சொல்லியிருக்கா. ஆனால் இது அவங்களுடைய நம்பர் இல்லை. அப்போ என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னோட ஃப்ரெண்டு இருக்கான், நீ வா அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை நோட் பண்ணிட்டு வந்து போகிறாங்க. ஸோ அவர் வந்து ஃபோன் கடை வச்சுருக்காங்க. அங்கே போயிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. இது நம்மளோட ஆள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்ன உடனே கடைக்கு உள்ளே எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபோன் நம்பரை வந்து சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. இது ஒரு நார்த் இந்தியன் நம்பர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அந்த ஃபோன் நம்பர் சுவிட்ச் ஆஃப் ஆன பிறகு தான் ஸோ இவங்க வந்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உள்ளே வந்து விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சரி இந்த இது எப்படின்னு அவங்களுக்கு சாத்தியம் ஒன்றுமே புரியல. நம்ம குரு அங்கே பேசிகிட்டு இருக்குது, அங்கே இருக்குது ரெக்கார்ட் பண்ணிக்கிறாப்புல. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் நேரம் வெளியே இருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்காங்க. நான் ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் ஸ்பீக்கரில் போட்டு நான் என்ன பேசுகிறனோ பேசிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே போயிட்டு இவங்க பேசிவிட்டு வெளியே அமுச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து குருவோட வாய்ஸ்லேயே அவர் பேசணும் அப்படியே மிரண்டு போயிட்டார். என்னடா நம்மள மாதிரியே பேசுகிறாங்களே அப்படின்ட்டு. ப்ரோ இது ஒரு சாஃப்ட்வேரு, ஒருத்தர் என்ன வாய்ஸ் பேசுகிறாங்களோ அதே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி பேசுனோம்னா அதே வாய்ஸில் வந்து வரும். அப்போ இதுதான் இங்கே நடந்திருக்கு, இந்த வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி அங்கே பேசுனாங்க அப்படின்றத தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சி நான் கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அவங்ககிட்டயே வந்து பொறுப்பை கொடுத்துட்டாங்க. இனிமேல் குரு தான் பார்த்தீங்கன்னாக்கா அது யார் அந்த கருப்பாடுன்னு தான் முக்கியமாக கண்டுபிடிக்கணும். ஒருவேளை வீட்டுக்கு வந்திருக்கிற அந்த ரியாவா அப்படின்னு தான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆச்சரியமே இல்லை. இதை பற்றி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை காய்ஸ்.